மயிலாடுதுறையில் பசிக்கு இடமில்லாமல் தெருவோரத்தில் சுற்றித் திரியும் இலங்கை அகதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டும் பலனில்லாத நிலையில் தன்னை சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க கண்ணீர் மல்க கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 2 தினங்களுக்கு முன் சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு இளைஞர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை விசாரித்த பொழுது இலங்கை தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஜாய் என்பதும் 1997ஆம் ஆண்டு தமிழில் வசித்து வந்தவதாகவும் இவரிடம் எந்த ஒரு ஆவணமும் இல்லாத நிலையில் தன்னை தனது பிறந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளார். இடையில் தற்கொலை முயற்சி செய்ததால் சில மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விடுதலையாகி தொடர்ந்து வெளியே வந்த அவர் தனது நாட்டிற்கு தன்னை அனுப்பி வைக்கக்கூடிய தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. காவல்துறை அந்த நபரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க அனுப்பி வைத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியரிடம் நேர்முக உதவியாளர் விசாரணை செய்யப்படும் என்று கூறிய அவரை அனுப்பி வைத்தார். 2 நாட்களாக மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அவர் மயிலாடுதுறையில் பெரிய கோயில் சுற்றியுள்ள வீதிகளில் சாலை ஓரத்தில் வசித்து வருகிறார். பொதுமக்கள் தரும் உணவை உண்டு வெட்டவெளியில் வசித்து வரும் அவர் தன்னை தனது நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது தனக்கு தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சார், நான் பேர் ஜாய். நான் ஸ்ரீலங்கன் சார். 97 இந்தியா வந்தேன் சார். அப்பா மீனவர். அப்பா போட்டில் நான் டெய்லி தூங்குறேன் சார். ஒரு நாள் அப்பா வரல. அந்த போட்டு அப்பா ஃப்ரெண்ட் எல்லாம் இங்கே இந்தியாவுக்கு ஏற்க வந்தேன் சார். பட் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போய்த்தா தெரியாது சார். அப்போ எனக்கு எங்கே போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்க அப்புறம் எனக்கு இங்கே ஒரு அநாத ஆசிரமம் இருக்கிற சென்னையில் அங்கே அநாத ஆசிரமில் போட்டாயிட்டு சார். அப்புறம் அங்கே சின்ன சின்ன அநாத ஆசிரமம் இருக்கு. எனக்கு வயசு 19 வயசு తర్వాత வெளியே வந்தேன் சார். வெளியே வந்து எனக்கு போலீஸ் பிடிச்சிக்க எனக்கு கேம்ப்ல போட்டாயிட்டு ராமேஸ்வரம் மண்டபம் கேம்ப் இருக்கிறேன். அங்கே போட்டாயிட்டு சார். இப்போதக்கு நானே அம்மா அப்பா பார்க்கல சார். இப்போதக்கு நானே அம்மா அப்பா ஜக போகணும்னு ஜக எனக்கு யாரும் கண்டிக்க மாட்டேறேன் சார்.